ஓம் நமச்சிவாய. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல எல்லா நாட்களுமே ஏற்றதுதான். இருப்பினும் பௌர்ணமி மற்றும் பிரதோஷம் போன்ற நாட்களில் கிரிவலம் செல்வது சிறப்பு வாய்ந்தது என்று கருதப்படுகிறது. குறிப்பாக பௌர்ணமி இரவுகளில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் அந்த நேரத்தில் தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் செவ்வாய், வெள்ளி மற்றும் அஷ்டமி போன்ற நாட்களில் கிரிவலம் செல்வதும் சிறப்பான பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. பௌர்ணமி எப்பவாரமி இரவுகளில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இந்த நேரத்தில் இறைவனின் அருள் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. தலயுகி நீனம் சயான மலையினர் பிரதோஷம் நாட்களில் கிரிவலம் செல்வதும் சிறப்பான பலன்களை தரும். செவன் சாய் வெள்ளி, அஷ்டமி இந்த நாட்களில் கிரிவலம் செல்வது பல்வேறு நன்மைகளை தரும் என்று கூறப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த நாளில் கிரிவலம் சென்றால் ஆண்டு முழுவதும் கிரிவலம் சென்ற பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சேமலை ஐப்பலை எந்த நாளும் ஏற்றது. எந்த நாளாக இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இது போன்ற தகவல்கள் அறிய என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.